ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவச்சனமே, இன்றைய நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமாங்க, நம்ம தேவனிடத்துல காட்டுகிற அன்பு அது எப்படிப்பட்டதா இருக்கு? நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கூட அன்பு கூறுகிறோமா? நம்ம ஆராய்ஞ்சு பாக்கணுங்க. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரே மாதிரியான அன்பை காட்டுகிறோமா? இல்லங்க. தேவைக்காக மனிதர்கள் நம்மளிடத்துல பழகும் போது ஒரு அன்பை காட்டுறாங்க, தேவை முடிந்ததும் அந்த அன்பு காணாம போயிருது. ஆனா தேவன் எல்லா நேரங்களிலும் நம்மை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து நம்ம ஒரே மாதிரி நேசிக்கிற தெய்வமா இருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம எந்த மாதிரி நேசிச்சு கொண்டு இருக்கிறோங்க? இன்றைக்கு நாம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், அப்பா நான் எல்லா சூழ்நிலையிலும் நான் நேசிப்பாண்டவரே, நேசிக்கிறது மட்டும் இல்ல ஆண்டவரே, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கூட நான் நேசிப்பாண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்லலாம். செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உன்னதங்களில் உயர்ந்திருக்கிறவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா இன்றைய நாளிலும் கூட இசப்பா நீர் பேசின அந்த வார்த்தைக்காக உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களை ஒரே மாதிரி நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பன்பா நீங்க. ஆண்டவரே, நாங்கள் மனிதர்களை போல இல்லாதபடிக்கு ஆண்டவரே தேவைக்காக ஒரு அன்பையும் தேவை முடிந்த பிறகு ஒரு அன்பையும் காட்டுகிறவர்களே இல்லாமல் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே நாங்கள் இன்பத்துல துன்பத்துல சந்தோஷத்துல எந்த நிலைமையில இருந்தாலும் எங்களை நேசிக்கிற எங்க தெய்வத்தை நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி நேசிக்க நான் என்னை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு செபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அதே மாதிரி கர்த்தர் நீர் மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிற உங்க அன்பும் எங்க அன்பும் ஒரு நாளும் பிரியாதபடிக்கு கர்த்தர் நீர் நடத்துங்கன்னு சொல்லி செபிக்கிற அந்த அன்புகளில பிளவு வராதபடிக்கு அப்பா நீர் அந்த அன்பின் பிணைப்ப ஆண்டவரே உங்க கயிற்றினால கட்டிருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிற நீரே பொறுப்படைங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம், ஆண்டவர் கூட இருக்கிற உறவுல நெருங்குவோம். God bless you. God bless you.